இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 36. இன்றைய நாளில் எண்ணிக்கை நூல் 6 முதல் 8 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, இறைவனுக்காக பிரிக்கப்பட்ட வாழ்வு. நாசீர் தங்களை சிறப்பு முறையில் இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாங்க. இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு சுதந்திரத்தை இழப்பதில் இல்லை, அது உயர்ந்த நோக்கத்துக்கான கட்டுப்பாடு. சிலவற்றை விளக்கிக் கொள்வதே பெரிய ஆசீர்வாதங்களை பெற வழிவகுக்கும் என்பதை 6ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, ஆசீர்வாதம் இறைவனிடமிருந்து வருகிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. இந்த அழகிய ஆசீர்வாத வார்த்தைகள் இறைவன் தம் மக்களை நேசிக்கும் தந்தை என்பதை வெளிப்படுத்துகின்றன. உண்மையான ஆசீர்வாதம் பொருளிலோ பதவியிலோ அல்ல, இறைவனின் பார்வையும் சமாதானமும் நம்மேல் தங்குவதில் தான் உள்ளது. இறைவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் முழுமையானதும் நிலையானதும் ஆகும் என்பதை 6ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, தன்னார்வ அர்ப்பணிப்பின் மகத்துவம். பாளைய தலைவர்கள் அனைவருமே ஒரே மனதோடு ஒரே மதிப்புள்ள காணிக்கைகளை இறைவனுக்கு தருகிறாங்க. இறைப்பணியில போட்டியிடக்கூடிய பெருமை தேவையில்லை, மனமார்ந்த சமநிலை கொண்ட அர்ப்பணிப்பே கடவுளுக்கு பிரியமானது. கடவுள் அளவை காண்பவர் அல்ல, உள்ளத்தை காண்பவர் என்பதை 7ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. நான்காவது, ஒளியை ஏந்தும் அழைப்பு. லேவியர்கள் இறைப்பணிக்காக தூய்மைப்படுத்தப்பட்டு அர்ப்பணிக்கப்படுகிறாங்க. விளக்கு தூண் பாளையத்தில் ஒளியை பரப்புகிறது. இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க அழைக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்வு, வார்த்தைகள், செயல்கள் இவை அனைத்தும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய விளக்கா மாற வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய சிந்தனைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கைகளை சிந்தித்து அதை பயன்படுத்துவோம். இந்த நாளை மகிழ்ச்சியாய் தொடர்வோம். நன்றி.